அனைவருக்கும் வணக்கம். இன்று யோகா பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது வந்து பரிவிருத்த ஜானுசரசாசனா. அதோட சில வேறுபாடுகள்லாம் வந்து நம்ம பார்க்க போகிறோம். அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல ஜானுசரசாசனா எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கப்புறம் அதோட வேறுபாடு பண்ணிடலாம். தண்டாசனம். ஆழ்ந்த மூச்சு உள்ள இழுத்து வெளியிடலாம். ஜானுசரசாசனால ஒரு கால் மட்டும் மடக்கிட்டு ஒரு கால் வந்து நம்ம நீட்டி வைக்க போகிறோம். இப்படி நேராகவும் நம்ம வைக்கலாம், அப்படி இல்லைன்னா கால் இப்படி தள்ளியுமே வைக்கலாம். ரெண்டுமே வந்து இருக்குது. இப்போ கைகள் மேல் நோக்கி நல்லா தூக்கிட்டு அப்படியே முன்னோக்கி வந்து குனிய போகிறோம். இந்த கால் பெரு விரலை வந்து இந்த 3 விரலால் வந்து ஆள்காட்டி விரல், நடுவிரல், கட்டை விரல், இந்த 3 விரலால் வச்சு இப்படி பிடிக்க போகிறோம். பிடிச்சிட்டு நல்ல மார்பகுதி நல்லா தூக்கிட்டு அப்படியே கீழே வந்து பார்த்துரும். 1 2 3 4 5 6 7 8 9 10 தளர்த்திக்கலாம். அப்படியே இடது பக்கம் வந்து பண்ணிடலாம். நல்லா இப்படி தூக்கிட்டு அதுக்கப்புறம் இப்படி கீழே வைப்போம். எல்போ வந்து கீழே வைக்குவோம். சில பேருக்கு எல்போ கீழே வரலன்னா பரவாயில்ல, இப்படி தான் வருதுன்னா அப்படியே வந்து முன்னோக்கி வந்து குனியலாம். ஆனால் ஆக்சுவல் போஸ் வந்து பார்த்தோம்னா நல்லா இப்படி கீழே வரணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 ஆனந்த மூச்சு உள்ள இழுத்து வெளியிடலாம். இப்போ நம்ம பரிவிருத்த ஜானுசரசாசனா. இப்போ நம்ம பண்ணது வந்து ஜானுசரசாசனா. பரிவிருத்த ஜானுசரசாசனானா அப்படியே ட்விஸ்ட் பண்ணி பண்ணுறது. இதில் வந்து 2 விதம் இருக்குது. ரெண்டுமே வந்து எப்படி பண்ணுறது பார்க்கலாம். இது கொஞ்சம் இன்டிமிடேட் ஆசனா மாதிரி வரும். அதனால வந்து சில பேருக்கு நல்ல தளர்வு இருந்தால் மட்டுமே வந்து இதை பண்ண முடியும். அதை வந்து அதுக்கு பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய ஆசனங்கள்லாம் வந்து நம்ம செஞ்சுக்கலாம். இதில் வந்து இப்போது ஒரு கால் மடக்கிட்டு ஒரு கால் வந்து நம்ம இப்படி வைக்க போகிறோம். இது பக்கத்துலேயே இப்படி வச்சுட்டு இப்போது இடது கையை வச்சு வலது காலை வந்து இப்படி பிடிச்சிட்டு அப்படியே வந்து நம்மளோட இந்த சைட் ஸ்ட்ரெச் மாதிரி வந்து இப்படியே போக போகிறோம். கைகள் வந்து மேல் நோக்கி தூக்கி அப்படியே இந்த எல்போ, இடது கை எல்போ வந்து நல்லா கீழே வச்சுட்டு அப்படியே நல்லா இப்படி சைட் ஸ்ட்ரெச் போயிட்டு அப்படியே நம்ம மார்பு பகுதியை லைட்டாக வந்து இப்படி ட்விஸ்ட் பண்ண போகிறோம். ட்விஸ்ட் பண்ணி மேல் நோக்கி பார்க்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 தளர்த்திக்கலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ள இழுத்து வெளியிடலாம். அப்படியே இந்த காலை மாற்றிட்டு பண்ணலாம். இப்படி வச்சிடுறோம். வலது கையை வச்சு இடது கால் பிடிச்சிக்கலாம். பிடிச்சிட்டு இந்த இடது கையை வச்சு அப்படியே நல்லா இப்படி ஃபஸ்ட்டு சைட் ஸ்ட்ரெச் வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இப்படி திருப்போம். 1 2 3 4 5 6 7 8 9 10 தலையை இப்படி திருப்பிட்டு அதுக்கப்புறம் அப்படியே எழுந்து ஆழ்ந்த மூச்சு உள்ள இழுத்து வெளியிடணும். அடுத்தது இதிலே வந்து வேறுபாடு என்னன்னு பார்த்தோம்னா, ஒரு கால் இப்போ மடக்கி வச்சுருந்தோம் இல்லையா, இப்போ அதை வந்து நீட்டி வைக்க போகிறோம். அவ்வளோதான். இந்த ஒரு கால் நல்லா நீட்டி வச்சுக்க போகிறோம். சைடில் நல்லா நீட்டிக்கலாம். இந்த ஒரு கால் வந்து இப்படி வச்சிருக்கோம். வலது கால் பொசிஷன் அப்படியே தான் இருந்தது. இது இடது கால் மட்டும் நம்ம பண்ணணும். ஃபஸ்ட்டு வச்சது இப்படி வச்சுருந்தோம். அது இல்லாமல் இடது காலை அப்படி நீட்டி வைக்க போகிறோம். அவ்வளோதான் வந்து வித்தியாசம். அதே மாதிரி தான் பண்ண போகிறோம். இது இடது கையை வச்சு வலது காலை பிடிச்சிட்டு அப்படியே சைட் ஸ்ட்ரெச் போய் நல்லா வந்து ட்விஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம கால் பெரு விரலை வந்து போய் பிடிக்க போகிறோம். போயிட்டு இந்த எல்போ கீழே வைக்கணும். எல்போ நல்லா கீழே வச்சுட்டு சைட் ஸ்ட்ரெச் போயிட்டு இந்த பெரு விரலை பிடிச்சி அப்படியே நல்லா இப்படி திருப்ப போகிறோம். ட்விஸ்ட் பண்ண போகிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 கொஞ்சம் சைடில் ஸ்ட்ரெச் வந்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே எழுந்துக்கலாம். அப்படியே நம்ம ட்விஸ்டிங் பண்ணிட்டு அப்படியே எழுந்து வந்தோம்னா நமக்கு வந்து கொஞ்சம் வேறு ஏதாவது இடத்துல பிடிச்சிக்கும். அதனால சைடாக திரும்பிட்டு நம்ம எழுந்துக்க சொல்கிறோம்.
ஆழ்ந்த மூச்சு உள்ள இழுத்து வெளியிடலாம். இப்போ அப்படியே வலது பக்கம் கால் இப்படி நீட்டி வைக்க போகிறோம். இந்த காலை வைக்கணும். வலது கையை வச்சு இடது காலை இப்படி பிடிக்க போகிறோம். அப்படியே சைட் போயிட்டு பெருவரல் இப்படி நம்ம உள்ளங்கை இப்படி திருப்பி மாதிரி வச்சுட்டு நம்மளோட பெருவரலை அப்படி பிடிச்சிக்கலாம். இந்த எல்போ கீழே வச்சுட்டு நல்லா அப்படியே ட்விஸ்ட் பண்ணி மேலே போகணும். முடிஞ்சால் தலை வந்து அந்த ஷின் போனில் வைக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஆழ்ந்த மூச்சு உள்ள இழுத்து வெளியிடலாம். இந்த பரிவிருத்த ஜானுசரசாசனம் பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய தளர்வு பயிற்சிகள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி உங்களுக்கு ட்விஸ்டிங் வரும். ஏன்னா எடுத்தடுப்புலேயே வந்து நம்ம ட்விஸ்டிங் பண்ணிட்டோம்னா அதுக்கு சில பேருக்கு வந்து இந்த இடுப்பில் பகுதியிலையோ இல்லை வேறு எங்கேயாவது வந்து பிடிச்சிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அதெல்லாம் பண்ணிவிட்டு இதை பண்ணோம்னா ரொம்பவே வந்து சுலபமாக இருக்கும். இந்த ஆசனம் வச்சு செஞ்சு பாருங்கள். மீண்டும் அடுத்த பதில் சந்திக்கும்.